இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு நல்லது நடக்க போவதை உணர்த்தும் 6 அறிகுறிகள் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்வில் கெட்ட விஷயங்கள் நிகழப்போவதை சில அறிகுறிகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அதே போலவே வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நிகழப்போகிறது என்றாலும் சில அறிகுறிகளின் மூலமாகவே அதை தெரிந்து கொள்ளலாம். அந்த அறிகுறி என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் அறிகுறி என்னதுன்னா, நாம் புதிதாக தொழில் தொடங்கப் போகிறோம் என்றாலோ அல்லது ஒரு புது வேலையில் சேரப் போகிறோம் என்றாலோ அதை பற்றி நம் நண்பர்கள் உறவினர்களிடம் சொல்வதற்கு முன்பாகவே அவர்கள் பாசிட்டிவான நேர்மறையான ஊக்கத்தை நமக்கு கொடுப்பார்கள். ரெண்டாவது அறிகுறி என்னன்னா, நம்மை சுற்றி ஏதேனும் தவறான விஷயம் நடக்கப் போகிறது என்றால் மனம் இறுக்கமாகவும் பதற்றமாகவும் இருக்கும். ஆனால் நம் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது என்றால் நம் மனம் லேசாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறிவிடும். அந்த விஷயத்தில் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நிதானமாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். மூன்றாவது அறிகுறி என்னன்னா, கோயிலுக்கு சென்று இறைவனிடம் நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்று நினைத்து வேண்டிக் கொள்ளும் பொழுது சாமிக்கு தீப ஆராதனை காட்டுவார்கள். நீங்கள் கடவுளிடம் வேண்டும் சமயம் கோயில் மணியோசை கேட்கும், சாமி மீது இருக்கும் மலர் கீழே விழும். இது போன்ற தருணங்கள் நிகழ்வது நல்ல சகுனமாக சொல்லப்படுகிறது. நான்காவது அறிகுறி என்னதுன்னா, இறைவனின் தீவிர பக்தர்களான சாதுக்கள், சிவனடியார்கள் போன்றவர்களின் ஆசீர்வாதம் தரிசனம் நமக்கு கிடைக்கும். அவ்வாறு கிடைத்தால் நம் வாழ்வில் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கப் போகிறது என்று அர்த்தம். நம் மனதில் நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் நல்ல விஷயங்களும் விரைவாக கைகூடும். ஐந்தாவது அறிகுறி என்னன்னா, வீட்டில் அமர்ந்து நல்ல விஷயங்களை பேசும்போதும் நல்ல விஷயங்களை கலந்துரையாடும் போதும் பள்ளி ஒரு குறிப்பிட்ட திசையில் இருந்து ஓசை எழுப்பும் போது நாம் நினைத்த காரியம் விரைவில் நடக்கும் என்பதற்கான நல்ல சகுனமாக சொல்லப்படுகிறது. ஆறாவது அறிகுறி என்னன்னா, நாம் செய்யும் காரியங்களில் எந்தவித தடையுமே இல்லாமல் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்கிறது என்றால் அது நல்லபடியாக கைகூடும் என்று சொல்லப்படும் அறிகுறியாகும். நம் மனம் மகிழ்ச்சியாகவும் டென்ஷன் இல்லாமலும் இருக்கும். நம் மனம் நல்ல சிந்தனைகளை சிந்திக்கும். இதுவே நம் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு உதவும். இந்த 6 அறிகுறிகளை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறீர்களா என்று கமெண்ட் பண்ணுங்க. இதுபோல பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.